இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க பிளாக் கலர் எடுத்தாச்சு. பிளாக் கலர் எடுத்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பம்ப்கின் வரைஞ்சிருந்தேன். பக்கத்துல பாருங்க வரைஞ்சிருந்தேன். அது வந்து டிராயிங் கிளாஸ் பார்ட் 1. இது வந்து பார்ட் 2 எப்படி அடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல வந்து டார்க்கா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு வயலட் எடுத்துருக்கோம். அதை பர்பிள். நான் போன பார்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்து கையை இப்படி பிடிச்சிட்டு இப்படிலாம் பிடிக்கணும். லைட்டாக நல்லா தூரத்துலேருந்து அடிக்கணும். இங்கே பாருங்கள், பொறுமையாக ஃபஸ்ட் லைட்டாக அடிக்கணும். மொத்தமாகவே என்னடா கலர் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி தான் அடிக்கணும். லைட்டாக அடிக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக அடித்தாச்சு. ஸோ வந்து நம்ம மறுபடியும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பண்ணனால லைட் கலர் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இந்த தடவை டைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கு ஓரத்துலலாம் வந்து நல்லா டார்க்காக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பென்சில் எடுத்து ஓரத்துலலாம் டார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து மினுக்கிறதுக்காக, அப்போ தான் நல்லா மினுப்புக்காக. இப்போ நம்ம இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக பிடிச்சி டார்க் அடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அடிக்கோங்க. அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பர்பிள்லாம் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படி க்ரீன் கலர் அடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லீஃப்க்கு கலர் அடிக்கிறதுக்காக அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி அடிச்சுக்கோங்க. தூரத்தில் இருந்து இப்படி அடிக்கணும். ஓகேங்களா? இப்படியே லைட்டாக மட்டும் அடிங்க. ஸ்லாண்டிங்காக வச்சு லைட்டாக அடிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிஞ்சாலுக்கு கலர்லாம் அடித்தாச்சு. எப்படின்னா லைட்டாக அடிக்கணும். நான் சொல்லி தந்த மாதிரி ப்ராசஸில் கலர் அடிங்க. அடிச்சுட்டு இப்போ ஓரத்துலலாம் வந்து டார்க் கலர் அடிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதே மாதிரி டார்க் க்ரீனுக்கும் இதே மாதிரி அடிச்சுக்கோம். இதே மாதிரி பிடிச்சிட்டு இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி லைட்டாக அடிச்சுக்கோங்க. பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரத்தில் கலர் அடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஓரத்தில் லைட்டாக நம்ம வந்து க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். அது மேலேயே ஒன் சைடில் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் அடிச்சுட்டு இந்த பக்கம் பிளாங்காக விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த பக்கம் பிளாங்காக விடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உண்மையான ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால வாங்க அடிக்கலாம். நம்ம ஓரத்துலலாம் அடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைட் இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் வந்து டார்க் க்ரீனாக இருக்குது. இந்த சைடு வந்து லைட் க்ரீனாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடு அடிச்சுட்டு இந்த சைடு விடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இந்த டார்க்லாம் கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் லைட் க்ரீனாக இருந்துச்சுங்களேன், அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து டார்க் க்ரீனால் கலர் அடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பம்ப்கின் பாருங்கள், இது நம்ம பார்ட் 1ல் இங்கெல்லாம் நம்ம ஷேடிங் அடிச்சிருந்தோம். தெரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே அடிக்கணும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஷேடிங்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம கலர் அடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபிங்கர் வந்து பாருங்க, இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். இந்த தம் ஃபிங்கர் இப்படி பிடிச்சிட்டு மற்ற ஃபிங்கர்லாம் நார்மலாக வச்சுட்டு பாருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஷேடிங்ஸ்லாம் பாருங்கள், ஷேடிங்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கிரிக்கெட் கிளாஸு, ட்ராயிங் கிளாஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். கிரிக்கெட் கிளாஸை நான் போட்டிருக்கேன். எப்படி கூகுளி, ஆஃப் ஸ்பின், யாக்கர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. அதே மாதிரி பார்ட் 1 எப்படி கலர் அடிக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சாந்தா கவி.